ஒன்று இருக்குது. அந்த ஹார்ட் ஸ்டாப் பண்ண நடக்கும், என்னோட இம்யூனிட்டி பில்டப் ஆகும். அப்போ இம்யூனிட்டி பில்டப் ஆச்சுனாக்க எனக்கு ஆன்டிபாடிங்கிறது ஒரு இம்யூன் சம்மந்தமானது இல்லையா? அப்போ அது வரை சப்ரஸ் ஆயிருந்த அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், தட் இஸ் மை கிரேவ்ஸ் டிசீஸ், மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ ஆஃப்டர் த இனிஷியேஷன் ஆஃப் ஹார்ட் ஐ கேன் டெவலப் ஹைப்பர் தைராய்டிசம். அதாவது ஆல்ரெடி இருக்குது, பட் அது மேனிஃபெஸ்ட் ஆக முடியல, ஏன்னா எனக்கு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் கிடையாது. பட் ஒன்ஸ் நான் அந்த வைரஸோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணோடனே என்னோட ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. தட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட். இந்த ஃபினாமினன் பேர் தான் ஐரிஸ், தட் இஸ் இம்யூன் ரீகான்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம். நான் ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டு, என்னோட உடம்புல T4 செல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. அப்படின்னா தான் எனக்கு இம்யூனிட்டி இல்லை, எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருச்சு. சப்போஸ் இப்போ நான் ஒரு ட்ரக்கு, அப்போ எனக்கு உடம்புல எந்த பாக்டீரியா போனாலும் ஐ ஒன்ட் ஃபைட், என்னோட உடம்புல போய் அந்த பாக்டீரியா எல்லாம் உட்காந்துருக்கும். சப்போஸ் நான் இப்போ ஒரு ட்ரக்கு கொடுத்து என்னோட இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணலான்னு ஆகும், திடீர்னு அது போய் எல்லா பாக்டீரியாவும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த சண்டை போடுறப்ப யார் டேமேஜ் ஆகும்? உள்ளக்கு என்னோட ஆர்கன்ஸ் தான் டேமேஜ் ஆகும். தட் இஸ் ஐரிஸ், இம்யூன் ரீகான்ஸ்டிடியூஷன் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம். அடுத்து இதான் நம்ம சொன்னது டிஎஸ்ஐ, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் இம்யூனோகுளோபுலின். இதுதான் மோஸ்ட் காமனாக போயிட்டு அது பேர்ல டிஎஸ்ஐ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் இம்யூனோகுளோபுலின் கோஸ் ஆன் ஸ்டிமுலேட்டிங். இந்த கிரேவ்ஸ்ல ஒரு பெக்யூலர் ஃபீச்சர் என்னன்னாக்கா, பேஷண்ட் கேன் டெவலப் ஆக்குலர் இன்வால்மெண்ட், கண்ணு பெருசாகும், ப்ராக்டோசிஸ் வரும், ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் மால் ஃபங்க்ஷனிங் வரலாம். ஸோ கிரேவ்ஸ்ல வந்து ஆஃப்தால்மோபதி பார்க்கணும். அது நம்ம ஆஃப்தாலில் படிச்சிருப்போம், நோஸ்பெக்ஸ் அப்படின்னு ஒரு நிமோனிக் வச்சு படிச்சிருப்போம், அதுவும் அடுத்த ஸ்லைடில் இருக்கு, பார்த்துக்கலாம். அடுத்து என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கலாம்? சிம்டம்ஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, எப்போ பார்த்தாலும் பரபரன்னு ஓடிட்டே இருக்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறது, மோரலஸ் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக பேசுவேன். நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியவே புரியாது. இரிட்டபிலிட்டி, அப்புறம் டிஸ்போரியா, ஹீட் இன்டாலரன்ஸ், எப்போ பார்த்தாலும் உடம்பு சூடாகவே இருக்குது, அப்புறம் ஸ்வெட்டிங், நிறைய ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கு, பால்பிட்டேஷன், ஏன்னா ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், ரெஸ்டிங் டாக்கிகார்டியா இருக்கும், தூங்குறப்போ கூட அவங்களுக்கு ஹார்ட் ரேட் குறையவே குறையாது. அடுத்து ஃபெட்டிக் அண்ட் வீக்னஸ், ஏன்னா எனக்கு பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எல்லாமே வந்து மெட்டபாலிசம் யூஸ் ஆகிடுது, அப்போ ஒரு ஃபெட்டிக்னஸ் வீக்னஸ் இருக்கும். வெயிட் லாஸ் வித் இன்க்ரீஸ்ட் அப்படைட், பசி நிறைய இருக்கும் பட் வெயிட் லாஸ் வந்துட்டு இருக்கும். டயரியா, ஆக்சுவலாக டயரியான்னு சொல்லக்கூடாது, திஸ் ஹேஸ் டு பி கால்ட் அஸ் ஹைப்பர் டிஃபிகேஷன். ஏன்னா இங்கே எனக்கு வந்து உள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னோட இன்டெஸ்டினல் மொட்டிலிட்டி மட்டும் அதிகமாக இருக்குது ஹைப்பர் தைராய்டிசம்ல, அதனால இது ஹைப்பர் டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது தான் ஆப்டா இருக்கும். பேஷண்ட் கேன் ஹேவ் பாலியூரியா. நெக்ஸ்ட் ஆலிகோமெனோரியா, அதுல மெனரஜியா இருந்துச்சு ஹைப்போதைராய்டிசம்ல, இங்க ஆலிகோமெனோரியா இருக்குது. சைன்ஸ் என்னென்ன இருக்கும்? பேஷண்ட் கேன் ஹேவ் டாக்கிகார்டியா விச் கேன் கோயிங் ஃபார் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஆல்சோ, அதுவும் இந்த எல்டர்லி பேஷண்ட்ஸ்ல. அடுத்து பேஷண்ட் ஹேவ் ட்ரமர். இந்த ட்ரமர் எப்படி பார்க்கணும்னு ஹேட்ஸ்ல கொடுத்துருப்பானாக்க, பேஷண்டோட கையை நீட்டி வச்சுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, நான் எப்படிங்கிறது கடைசியில் சொல்றேன். அந்த டிப்ஸை வந்து நீங்க உங்க பாம் வச்சு ஃபீல் பண்ணணும், அந்த டிப்பு லைட்டாக அப்படி ஆடும், அதை உங்க பாம் வச்சு ஃபீல் பண்ணணும். அது வீடியோவில் கடைசியில் எப்படின்னு சொல்றேன், எனக்கு ஞாபகம் மட்டும் பார்த்துருங்க. ட்ரமர் இருக்கும். அடுத்து காய்டர், ஒரு சில பேருக்கு கழுத்துல there will be enlarged thyroid gland also. அப்புறம் வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் ஸ்கின், அங்கே வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு, ட்ரை அண்ட் கோல்டு ஸ்கின், அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். மசில் வீக்னஸ் இருக்கும், ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ் இருக்கும், லிட் ரெட்ராக்ஷன், ஐ சைன்ஸ் இருக்கும். பேஷண்ட், ஒரு சில பேஷண்ட்டுக்கு கைனோகோமாஸ்டியா கூட வந்திருக்கலாம். அடுத்து எல்டர்லி பேஷண்ட்ல வந்து நம்ம நினைக்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பெருசாக இருக்காது. என்ன சொல்லுவாங்க? டயர்டாக இருக்கு. Just they have complaints of fatigue and weight loss. That is called as apathic thyrotoxicosis. தைரோடாக்சிகோசிஸ் தான், பட் அவங்க வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் இருப்பாங்க அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு சுத்தமாக எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் இருப்பாங்க. தட் இஸ் ஏபேத்தட்டிக் தைரோடாக்சிகோசிஸ். அப்புறம் எல்டர்லி சும்மா என்ன டயர்டாக இருக்குனாக்க இது கூட காரணமாக இருக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், வயசாகிடுச்சு அப்படிதான் இருக்கும், ஏஜிங் அப்படின்னு ஆட்ரிபியூட் பண்ணிட்டு விட்டுருவோம், ஒரு மல்டிவிட்டமினை கொடுத்துட்டு. அடுத்து பேஷண்ட் ஹைப்பர் ரிஃப்ளெக்ஸியா, எனக்கு ஹைப்போதைராய்டிசம்ல ஐ ஹேட் ஹங் அப் நீ ரிஃப்ளெக்ஸ், அதான் மசில் கண்ட்ராக்ட் ஆகிடும், ரிலாக்ஸேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், தட் இஸ் ஹங் அப் நீ ரிஃப்ளெக்ஸ். இங்கே ஹைப்பர் ரிஃப்ளெக்ஸியா இருக்கும். அப்புறம் இந்த பேஷண்ட் இந்த சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி தான் இருக்கு இல்லையா, சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டி கேன் புஷ் பொட்டாசியம் இன்சைட் மை செல், செல்லுக்குள்ளே போச்சுனாக்க எனக்கு செல்லுக்கு வெளியே பொட்டாசியம் இல்லை, அதனால ஹைப்போகிலிமியா வரலாம். திஸ் ஹைப்போகிலிமியா கேன் precipitate hypokalemic periodic paralysis. அது டெர்மட்டாலஜி இருக்கும், ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின், நெயில்ஸ் ஓனிகோலைசஸ், பாமார் எரித்திமா இன்னொரு கண்டிஷனில் போனோம்னா ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ல வரும். ப்ரீ டிபியல் மிக்சடிமா, இதில் ரெண்டு விஷயம் மட்டும் நான் ரிக்வல் எழுதிருக்கேன். எதுனாக்கா மிக்சடிமா அப்படின்னா நம்ம வந்து ஹைப்போதைராய்டிசம் வரும்னு நினச்சிக்குவோம், பட் ப்ரீ டிபியல் மிக்சடிமா இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் கிரேவ்ஸ் டிசீஸ், தட் இஸ் ஹைப்போதைராய்டிசம். அப்புறம் நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் லைக் ப்ரூரைட்டிஸ், அட்ரிகேரியா, டிஃப்யூஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கொஞ்சம் கலர்லாம் முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க, இப்போ கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். அலோபேஷியா இருக்கும். தைராய்டு ஆக்ரோபேக்கினாக்கா கிளப்பிங், அதுதான் ஆக்ரோனா ஆக்ரல் அப்படின்னா கை கால்கள், பேக்கினாக்கா திக்னஸ், எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு கிளப்பிங் வரும், தட் இஸ் தைராய்டு ஆக்ரோபேக்கி. திஸ் இஸ் ஒன் எண்டோக்ரைன் டிசீஸ் வேர் யூ ஹேவ் கிளப்பிங். அது நம்ம அழகாக கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் சில சமயங்கள் அந்த ஸ்கின் நான் சொன்ன ப்ரீட்டிபிளிங் மிக்ஸ் தெரியுமா, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி ரொம்ப பெருசாயிடும். இட் கேன் மிமிக் எலிஃபேண்டியாசிஸ், யானைக்கால் மாதிரி கூட இருக்கலாம். சீரியஸ்ல as said before, patients have resting tachycardia can go in for AF. சில பேருக்கு congestive cardiac failure கூட வந்துடும். அதர்ஸ் ஹைப்பர் டிஃபிகேஷன் சொன்னது தான் ஆலிகோமெனியா இருக்கும், கைனகோமெஷியா, ஆஸ்டியோபீனியா. ஏன்னா எனக்கு வந்து போன் டிமோலைஸ் ஆகிட்டே இருக்கும் ஒன்று. அப்புறம் தைரோமெகலி. சில சமயங்கள் ரொம்ப ஏன்னா இப்போ மை கிளாண்ட் இஸ் ஹைப்பர் ஃபங்க்ஷனிங் இல்லையா, அப்போ பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்போ அந்த தைராய்டு கிளாண்டில் ஸ்டெத்தோ சாஸ்கில் பண்ணி பார்த்தா ஐ கேன் ஹியர் அ ப்ரூயி தட் டு இந்த இன்ஃபீரோ லேட்ரல் மார்ஜின்ஸ். அப்புறம் ஆஃப்தால் வந்து நோ ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். நோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், ஒன்லி சைன்ஸ், சாஃப்ட் டிஷ்யூ இன்வால்மெண்ட், ப்ராப்டோசிஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் இன்வால்மெண்ட், கார்னியல் இன்வால்மெண்ட், சைட் லாஸ். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. யூகோகோ அப்படின்னு ஒரு சிஸ்டம் புதுசாக வந்துட்டு இருக்கு, அதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூகோகோனா யூரோப்பியன் யூனியன் ஃபார் ஏதோ யூரோப்பியன் குரூப்ஸ் ஆன் கிரேவ்ஸ் ஆப்தால்மோபதி அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்ஸ் இருக்கு. அந்த குரூப் தான் வந்து மோஸ்ட்லி அந்த இன்வெஸ்ட் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆப்தால் சயின்ஸ். இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரீ T3 T4 பார்க்கணும், TSH பார்க்கணும். TSH ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி இருக்கும்? லெஸ் தேன் 0.001 இல்லை ட்ரேசபிளே இல்லை, TSH சுத்தமாக இல்லை, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு நம்ம நினைக்கிற T3 T4 எலிவேட்டர் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே. சில பேருக்கு T3 மட்டும் எலிவேட்டர் இருக்கும், அது பேர் T3 டாக்சிகோசிஸ். ஒரு சில பேருக்கு T4 மட்டும் எலிவேட்டர் இருக்கும், தட் இஸ் T4 டாக்சிகோசிஸ். ஒருவேளை எனக்கு என்ன கண்டிஷன் என்ன காசுனாலும் தெரியல அப்படின்னாக்கா TPO ஆன்டிபாடிஸ் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் கன்ஃபார்ம் தட் இட் இஸ் கிரேவ் டிசீஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை கோர்ஸ்லாம். அடுத்து ட்ரீட்மெண்ட். இப்போ என்ன பண்ணணும், என்னோட கிளாண்ட் வந்து ஹைப்பர் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. அப்போ அந்த கிளாண்ட் வந்து சப்ரஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒன்று வந்து அந்த T3 T4 ப்ரொடக்ஷனை நிப்பாட்டலாம். நம்ம சொல்கிற மாதிரி T3 T4 ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது லியோதைரோனின், லிவோதைராக்சின். 3 அயோடின் இருந்துச்சுனாக்கா T3, 4 அயோடின் இருந்துச்சுனாக்கா T4 இல்லையா? ஸோ T4 T3 ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆனாலும் ஹைப்பர் ஆக்டிவ் நிறைய ஆக்ட் பண்ணுறது வந்து T3 தான். அப்போ இந்த T4 என்ன ஆகும், பெரிஃபரல் சர்க்குலேஷனில் போகிறப்ப ஒரு அயோடின் டிஅயோடினேஸ் அப்படிங்கிற என்சைம் எடுத்ததுக்கப்புறம் இந்த T3 கெட்ஸ் கன்வெர்டட், T4 கெட்ஸ் கன்வெர்டட் டு T3, மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் T3. அந்த கன்வர்ஷனை நிப்பாட்டுற மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுக்கலாம். ஏன்னா T3 தான் இங்கே மெயின் கல்பிரிட், நிறைய ஒர்க் பண்ண போகுது. ஸோ ஐ கேன் ட்ரக்ஸ் கிவ் ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் 1, மாத்திரை மருந்து கொடுக்கலாம். ரெண்டாவது கிளாண்ட் தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது, கிளாண்டை பாதையை வெட்டி எடுத்துக்குவோம். சர்ஜரி 2. சர்ஜரிலாம் பண்ண முடியாதுங்க, ஏன்னா கிளாண்ட் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னாக்க ரேடியோ ஆக்டிவ் அயோடின். என்ன இது ரேடியேஷன் தெரப்பி மாதிரி தான். அயோடின் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், அயோடின் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். முதல்ல சர்ஜரி பண்ணுற மாதிரி தான். நான் வெட்ட போகிற கிடையாது, பட் ஐ எம் கோயிங் டு அப்ளேட் மை தைராய்டு யூசிங் சம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இந்த 3 தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஆன்டிதைராய்டு ட்ரக்ல எனக்கு என்ன இருக்குது, கார்பிமசோல், மெத்திமசோல், ப்ரொபைல் தைரோசில். இந்த P ஃபார் ப்ரெக்னன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொபைல் தைரோசில் ப்ரெக்னன்சியில் கொடுக்கணும். அடுத்த ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் மோஸ்ட்லி தீஸ் ஆர் TPO இன்ஹிபிட்டார்ஸ், தைராய்டு பெராக்சிடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். தைராய்டு பெராக்சைடு தான் என்னோட அயோடைனா மாற்றும் உள்ள அந்த இதை இன்ஹிபிட் பண்ணும். ப்ளஸ் இந்த PTU அப்படின்னாக்கா ப்ரொபைல் தைரோசில். இதுக்கு இன்னொரு ஆடட் ஃபங்க்ஷன் என்னது, இட் ப்ரிவென்ட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் T4 to T3. ஆனால் அந்த PTU இஸ் ஹைலி ஹெப்படோடாக்சிக். அதில் ஒரு 3 கண்டிஷனை மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஒரு ஹைப்பர்தைராய்டு மதர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி நம்ம கார்பிமசோல், மெத்திமசோல் தான் கொடுத்துருப்போம். அந்த ட்ரக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஓவர் டு PTU, தட் டு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதுக்கு என்ன காரணங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அடுத்து தைராய்டு ஸ்டாம் அர்த்தம், எனக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தைராய்டு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் வந்துருச்சு. ஒன்று ட்ரக்கை நிப்பாட்டிட்டாங்க, அதாவது ட்ரக் சாப்பிட்டுட்டாங்க, திடீர்னு ஒரு 2 வீக்ஸ் சாப்பிடாம விட்டாங்க. அப்போ என்ன ஆகும், எனக்கு அந்த ட்ரக்கோட எஃபெக்ட்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாண்டு ஹைப்பர் ஃபங்க்ஷனிங்காக வந்துடும். அப்போ அந்த டைமில் ஐ கேன் கோ இன் ஃபார் தைராய்டு ஸ்டாம். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த T4 to T3 ஸ்டாப் பண்ணணும் கன்வர்ஷனை. அப்படி பண்ணக்கூடிய ட்ரக்கு ப்ரொபைல் தைராய்டு. அப்போ தைராய்டு ஸ்டாமில் யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு கார்பிமசோல், மெத்திமசோலுக்கு ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன் வருது, வந்து அதில் நிறைய அட்வர்ஸ் ரியாக்ஷன் இருக்கு, பின்னாடி காமிக்கிறேன். அதில் தான் வந்துச்சுனாக்கா வேறு ட்ரக் மாற்றணும் அப்படின்னாக்கா ஐ கேன் கோ ஃபார் PTU. இந்த 3 கண்டிஷனில் தான் ஐ வில் சூஸ் ப்ரொபைல் தைரோசில். குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது, ஏன்னா ஹைலி ஹெப்படோடாக்சிக். எப்படி நம்ம ஹைப்போதைராய்டிசம்ல TSH சேஸ் பண்ணணும். TSH என்ன சொன்னோம், 0.5 to 5 இஸ் நார்மல், லெஸ் தேன் 2.5 மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. இங்கே நம்ம சேஸ் பண்ண வேண்டியது T4 தான் சேஸ் பண்ணணும். T4 வந்து அந்த அப்பர் லெவல்னு ஒன்று கொடுத்துருப்பான் லேப்லேயே. அந்த அப்பர் லெவல் வர, ஏன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு அப்பர் லெவல் 10னாக்கா இவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 20, 30, 40 இருக்கும். அந்த அப்பர் லெவல் வர அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ மை டார்கெட் வைல் ட்ரீட்டிங் ஹைப்பர்தைராய்டிசம் இஸ்
டு பிரிங் த T4 லெவல் இந்த அப்பர் ஹாஃப். அதில் வந்து லோயர் ஹாஃப்ல வச்சோம், இங்கே அப்பர் ஹாஃப்ல வைக்கணும். TSH வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கும் நார்மலைஸ் ஆகிறதுக்கு. ஹென்ஸ் TSH இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் மானிட்டரிங். முன்ன சொன்னோம் இல்லையா, இந்த கார்பமசோல் மெத்திமசோலுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா ப்ரொபைல் தைராய்டிஸ் இருக்கு, ஐ ஹேவ் டு ஸ்விட்ச் ஓவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. மைனர் சைடு எஃபெக்ட்ஸ்னாக்கா ஒன்றுமே அந்த ட்ரக்ஸ் அதுக்கு ஒன்று ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துடலாம். அதாவது ஒரு ப்ரூரைட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்க ஒரு ஆன்டிஹிஸ்டமினிக் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீவர், ரேஷ், ப்ரூரைட்டிஸ், ஆர்த்ராலஜியா, கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கெல்லாம் அந்த சிம்டமெட்டிக் மேனேஜ்மெண்ட் கொடுத்துலாம். பட் மேஜர் சைடு எஃபெக்ட் வந்துச்சுனாக்கா அந்த ட்ரக்கை நிப்பாட்டிட்டு டு ஸ்விட்ச் ஓவர் டு அதர் ட்ரக். என்ன ஒன்றே ஒன்று தான் இருக்குது நம்மகிட்ட, ப்ரொபைல் தைரோசில் அப்படி இல்லைனா சர்ஜரி அந்த மாதிரி எடுத்து போயிட்டோம். பட் மோஸ்ட்லி நம்ம மெடிசன் பற்றி நம்ம நினைப்போம். என்னென்ன மேஜர் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ், இந்த ரெண்டு குரூப் ஆஃப் ட்ரக், தட் இஸ் கார்பமசோல் மெத்திமசோல் ஒரு குரூப், ப்ரொபைல் தைரோசில் ரெண்டு குரூப் இருக்கு. இந்த ரெண்டு குரூப்புமே லிவர் டேமேஜ் பண்ணும். ஒன்று வந்து ஹெப்படைட்டிஸை காசு பண்ணும், இந்த கார்பமசோல் மெத்திமசோல் கோலிஸ்டாசிஸ் காசு பண்ணும், ப்ரோரைட்டிஸ் அந்த மாதிரி அதிகமாக போட்டு. சில சமயங்களில் இந்த பேஷண்ட் கேன் டெவலப் வாஸ்குலைட்டிஸ் ஆல்சோ அண்ட் ஏ கிரானுலோசைட்டோசிஸ். அதாவது WBC கவுண்ட் டக்குன்னு குறைஞ்சு போயிடும். ஸோ தட் பேஷண்ட் வில் டெவலப் இன்ஃபெக்ஷன்ஸ். இது யாருக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் இடியோசின்க்ரட்டிக். இப்போ நம்ம என்ன யோசிப்போம், நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பேஸ் லைனில் WBC எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கார்பமசோல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிப்போம். பட் பேஸ் லைன் நல்லா இருந்தாலும் திடீர்னு வரும். அது எப்போ வருங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. ரஜினி மாதிரி வர வேண்டிய நேரத்துக்கு வரும் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஏ கிரானுலோசைட்டோசிஸ். சப்போஸ் நீ கார்பமசோல் கொடுத்துருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட் திடீர்னு வந்து ஒரு சோர் த்ரோட் ஃபீவரோட வராங்க, WBC எடுத்து பார்க்குற கம்மியாயிடுச்சு. வேற வழியே கிடையாது, இந்த ட்ரக் ஹேஸ் டு பி ஸ்டாப். கார்பமசோல் நிப்பாட்டினும், அடுத்த வேலை WBC கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். WBC கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அஸ்வின் இருக்கீங்களா? நான் மட்டும் தனியாக சோலோவை பேசிட்டு இருக்கேன்டா. இருக்கீங்களா? எனக்கு WBC கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, என்ன பண்ணலாம்? GMC லாஸ்ட் நாள் ஒண்ணுமே கிடையாது, செல்லு கிடையாது இல்ல. GMCSF இருக்கும், காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர், கிரானுலோசைட்ஸ் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். அதான ப்ரொடக்ஷன் பண்ணிச்சு நம்ம உடம்புல. அது வெளியே அவைலபிள் இருக்கு, ட்ரக் ஃபில்கிராஸ்டியம் அந்த மாதிரி ட்ரக்லாம் இருக்கு. அந்த ட்ரக்ஸை கொடுத்து யூ கேன் இன்க்ரீஸ் த WBC கவுண்ட். அப்போ இன் கேஸ் ஆஃப் மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டாப் த ட்ரக் அண்ட் ஸ்விட்ச் ஓவர் டு அதர் குரூப் ஆஃப் ட்ரக். இது இல்லாமல் பேஷண்ட் வந்து படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்டமெட்டிக் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாகணும். சிம்டமெட்டிக் எனக்கு எது ஹெல்ப் பண்ணுது, பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ங்கிறது எனக்கு சிம்பத்தட்டிக் ஓவர் ஆக்டிவிட்டியை குறைச்சி கொடுக்கும். என்ன கொடுக்கலாம், ப்ரொப்பனலால் கொடுக்கலாம். இந்த ப்ரொப்பனல் வேற யூஸ் பண்ணனாக்கா தைரோடாக்சிக் பீரியட் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம், ப்ரொப்பனலாலும் சேர்த்து கொடுக்கும். ஜஸ்ட் சிம்டமெட்டிக் ரிலீஃப் மட்டும் கொடுக்கும், ஹார்ட் ரேட்டை குறைச்சி கொடுக்கும். அடுத்து ரேடியோ அயோடின். என்ன பண்ணுறோம், ஒரு அயோடின் கொடுக்குறோம். அயோடின் எப்படி என்ன பண்ணும், நேராக போய் தைராய்டு கிளாண்ட்குள்ள உட்காரும். அப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக கொடுத்தோம்னாக்க இது டெஸ்ட்ராய் மை தைராய்டு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரேடியோ அயோடின் கேன் பி ட்ரைட் இந்த பேஷண்ட் இஸ் வில்லிங். பட் என்ன பிரச்சனை, இந்த தைராய்டு வந்து ரேடியன் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த கிளாண்ட்ல இருந்து ரேடியேஷன் இருக்கும். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்ப இந்த பிரெக்னென்ட் லேடிஸ், சில்ட்ரன் வந்து பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒன்று, நான் கொடுக்குற அயோடின் ஹேஸ் டு பி டேக்கன் அப் பை மை கிளாண்ட். என்னோட கிளாண்ட் எடுக்கணும் இல்லையா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்னது, ஆல்ரெடி நம்ம ட்ரக் கொடுத்துருப்போம். என்ன ட்ரக், கார்பமசோல் மெத்திமசோல் கொடுத்துருப்போம். அந்த ட்ரக்கோட வேலை என்னது, அயோடின் அப்டேக்லாம் குறைச்சி வைக்கும். ஸோ நான் ரேடியோ அயோடின் தெரப்பி பிளான் பண்ணேன் அப்படின்னாக்க ஐ ஹேவ் டு ஸ்டாப் தீஸ் ட்ரக், தட் இஸ் கார்பமசோல் அண்ட் மெத்திமசோல் அட்லீஸ்ட் 2 to 3 days முன்னாடியே நிப்பாட்டிடும். அப்போ தான் 3ஆவது நாளுக்கு அப்புறம் நான் ரேடியோ அயோடின் கொடுத்தனாக்கா அந்த ரேடியோ அயோடின் வந்து என்னோட கிளாண்டுக்குள்ளே எடுத்துக்கும். இந்த அயோடின் என்ன பண்ணுது, போயிட்டு அங்கே கிளாண்டெல்லாம் உடைக்குது, ஐட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி தான். அப்போ உடஞ்சுன்னா என்ன ஆகும், உள்ள T34 நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறது ஹைப்பர் தைராய்டிசமுக்கு. பட் ரேடியோ அயோடின் கேன் அக்ரவேட் தி சிம்டம்ஸ். என்னது ஹைப்பர், ஏன்னா உள்ள ஸ்டோர்ட் ஹார்மோன் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த பீரியடில் ஐ ஹவ் டு அகெயின் கண்டினியூ திஸ் கார்பமசோல் மெத்திமசோல். அது எப்போ, ஒரு 4 to 7 நாளுக்கு அப்புறம். என்னோட பேஷண்ட்டு கார்பமசோல் சாப்பிட்டு இருக்காங்க, நான் ரேடியோ அயோடின் பிளான் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், 4ஆம் எடுக்க போகிறாங்கன்னா இன்றைக்கே நிப்பாட்டணும், 2 to 3 days முன்னாடியே நிப்பாட்டணும். 3rd டேக்கு ரேடியோ அயோடின் தெரப்பி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்த 4 to 7ஆவது நாளில் ஐ ஹேவ் டு ரீஸ்டார்ட் த ட்ரக் கார்பமசோல் மெத்திமசோல். ஒரு 3 to 4 months கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னாக்க இந்த ரேடியோ அயோடின் இன்டியூஸ்ட் ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைரோடாக்சிகோசிஸ் வரும். அதனால அப்புறம் அப்படி சொன்ன மாதிரி அவாய்ட் கான்டாக்ட் வித் பிரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். இது வந்து மோஸ்ட்லி இந்த ஆப்தால்மோபதி இருக்கிற பேஷண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் சர்ஜரி எடுக்கணும்னாக்க பேஷண்ட் ஃபர்ஸ்ட் யூத்தராய்டு ஸ்டேட் பண்ணிடணும். உதாரணத்துக்கு ஒரு டாக்ஸிக் அடினோமா இருக்கு, ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்க தட் ஹேஸ் டு பி
taken up for surgery. அப்போ achieve uterine state and take up the patient for surgery. சர்ஜரி achieve uterine state பண்ணிட்டு எடுத்துக்கணும். ப்ரெக்னன்சியில் என்ன சொல்கிறாங்க, நான்லாம் ப்ரெக்னன்சியில் ஹைப்போதைராய்டு சொன்னோம், எனக்கு ப்ரீ ப்ரெக்னென்ட் லெவலில் காட்டிலும் என்னோட ஹார்மோனில் இது ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகும், 50% டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. ப்ரெக்னன்சி வந்து ஒரு இம்யூன் சப்ரசிவ் ஸ்டேட் மாதிரி இருக்கிறதுனால சில பேஷண்ட்டு, அதாவது வெல் கண்ட்ரோல்டு பேஷண்ட்டு யூத்தராய்டு ஸ்டேட்டுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ட்ரக்ஸ் கேன் பி ஸ்டாப் ஆர் டிஸ்கண்டினியூட் இஃப் த பேஷண்ட் இஸ் இன் யூத்தராய்டு ஸ்டேட் வித் மினிமல் டோஸ். ரொம்ப கம்மியான டோஸ்லேயே அவங்களுக்கு தைராய்டு நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டுனாக்கா அவங்களுக்கு நிப்பாட்ட ட்ரை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் மோஸ்ட்லி தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டுச்சுனாக்கா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் மட்டும் ப்ரொபைல் தைரோயிட் கொடுக்கணும். அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் கார்பமசோல் மெத்திமசோல் மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த கார்பமசோல் அண்ட் மெத்திமசோல் கேன் காஸ் ஃபியூ சைடு எஃபெக்ட்ஸ். டெட்ரோஜெனிக் குழந்தைய பாதிக்கணும்னு வச்சுக்கோம். ஒன்று வந்து ஏப்ளேசியா கியூட்டிஸ், ஸ்கின் ஃபார்ம் ஆகாமல் போயிடும் குழந்தைக்கு ஒன்று. இன்னொன்று கோயனல் அட்ரிஷியா, மூக்கோட உள்பகுதி இருக்கு இல்லையா கோயனா, அந்த கோயனல் அட்ரிஷியா. அப்புறம் ட்ரக்கியோ இசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா, இதெல்லாம் வரலாம். அந்த பயத்தினால ஐ ஹேவ் டு சேஞ்ச் ஓவர் டு ப்ரொபைல் தைரோயிசல் இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஆனால் ப்ரொபைல் தைரோயிசல் இஸ் ஹெப்படோடாக்சிக், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இங்கே கொடுத்துருக்குறது. அப்புறம் தைரோடாக்சிக் கிரைசிஸ் ஸ்டாம் ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பிடி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொபைல் தைரோயிசல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் இஸ் தைரோடாக்சிக் ஸ்டாம். என்ன பண்ணுறோம், இங்கே எனக்கு கிளாண்ட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, ட்ரக்கை நிப்பாட்டிட்டேன், ஆஸ் ரிசல்ட் என்னோட கிளாண்ட் ஹைப்பர் ஃபங்க்ஷனிங் ஆச்சு. அப்போ என்ன பண்ணணும், அதை இனிஷியலாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். எப்படி பண்ணுறது, லார்ஜ் டோஸ் ஆஃப் ப்ரொபைல் தைரோயிசல் கொடுத்தாகும். ஏன்னா திஸ் ப்ரொபைல் தைரோயிசல் வில் இனிபிட் த கன்வர்ஷன் ஆஃப் T3 to T4 to T3. நம்ம நார்மலாக ஒரு 100 to 200 மில்லிகிராம் டிடி தான் கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து 500 to 1000 மில்லிகிராம் கொடுக்கணும். லோரிங் டோஸ் கொடுத்துட்டு அப்புறம் 250 மில்லிகிராம் எவ்ரி 4th ஹவர்லேயே கொடுக்கணும். அங்கே டிடிஸாக கொடுத்தோம், இங்கே ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு கொடுக்கணும். அவ்வளோ ஹை டோஸ் கொடுக்கணும். ப்ளஸ் பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம், சிம்டமெட்டிக் ரிலீஃப்க்கு கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டீராய்டு வந்து என்ன பண்ணணும்னாக்கா வில் இன்ஹிபிட் த பெரிஃபரல் கன்வர்ஷன் ஆஃப் T4 to T3. அப்போ ஸ்டீராய்ட்ஸ் கேன் பி கிவன். அது இல்லாமல் என்ன ப்ரிசிப்டேட் பண்ணிச்சு, இன்ஃபெக்ஷனா, அது என்னன்னு பார்த்து அதையும் அண்டர்லைங் காசையும் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஆப்தால்மோபதி, கண்ணு பெருசாக இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறோம்னாக்கா அது வந்து மைல்டு மாடரேட் சிவியர் டிசீஸ் பிரிப்பாங்க. மைல்டு டிசீஸ் பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டீராய்டு கொடுத்தாலே அந்த கண்ணோட இது ஸ்வெல்லிங்லாம் குறைஞ்சி நார்மலாக வந்துடும். இந்த மாடரேட் டு சிவியர் இருக்கிறப்ப நான் அந்த ரேடியோஐடின்லாம் கொடுக்கறது கொஞ்சம் கான்ட்ராண்டிகேஷன் இருக்குது, கொடுக்க முடியாது. அதுக்காக இந்த ஆப்தால்மோபதி சொல்கிறது. கண்ணு பெருசாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்போஷர் கெரட்டைட்டிஸ் வரும். அப்போ நைட் தூங்குறப்ப கண்ணுக்கு ஒரு இது மாதிரி பிளாஸ்டர் மாதிரி போட்டுக்கோங்க. தலை வந்து கொஞ்சம் தூக்கிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ பெரிய எடிமா எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் சிவியர் டிசீஸ் ஐவி மித்தைல் பிரெட்னிசோல் ஸ்டீராய்டு கொடுக்கணும். 500 மில்லிகிராம் வீக்லி ஃபார் 6 வீக்ஸ், அப்புறம் 250 மில்லிகிராம் வீக்லி ஃபார் 6 வீக்ஸ், மொத்தம் 12 வாரத்துக்கு கொடுக்கணும். அதுலேயும் எனக்கு அந்த ஸ்வெல்லிங் குறையில, கண்ணு பழையபடி உள்ளனாக்கா டிரான்ஸ்லேஷன் அந்த ஆர்பிட்டல் போனை கொஞ்சம் டீகம்போஸ் பண்ணி விட்டோம்னாக்கா எனக்கு நார்மல் ஆகிடும். அவ்வளோதான் ஹைப்பர்